சாமி, நீங்க சொல்ல வர்ற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா என் பையனுக்கு இன்னைக்கு காலையில தான் அவன் விரும்புற பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஒருவேளை நிச்சயதார்த்தம் முடிஞ்சதால அந்த பொண்ணையே என் பையனோட மனைவியா நினைச்சு இந்த பரிகாரத்தை பண்ணலாமா சாமி? நிச்சயங்கிறது இன்னாரு இன்னார கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு போடுற ஒப்பந்தம் தான். அது ஒரு உறுதிமொழி மட்டும்தான். கல்யாணங்கிறது அக்னி சாட்சியா வச்சு 3 முடிச்சு போட்டு நடக்கிறது. அந்த அம்பாளுடைய சாட்சியா அப்படி ஒரு கல்யாணம் இந்த ஜாதகப்படி உங்க மகனுக்கு முடிஞ்சிருச்சு. சாமி, நீங்க சொல்றது இது சத்தியம். அந்த கல்யாணம் நடந்து 60 நாள் ஆயிடுச்சு. இந்த ஜாதகக்காரன் கையால மாங்கல்ய பாக்கியம் வாங்கிய பொண்ணு இந்த குங்கும பரிகார பூஜையை பண்ணா இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். சாமி எனக்கும் அவருக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ சாமி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு கல்யாணம் என் பையனுக்கு நடக்கவே இல்லை. அப்புறம் எப்படிங்க சாமி? இந்த பாருங்கம்மா, ஜாதகம் என்னைக்குமே பொய் சொல்லாது. இந்த கணக்குப்படி கல்யாணம் நடந்துருச்சு. மகா, சாமியார் ஏன் இப்படி சொல்றாரு? எனக்கு தெரியாம திருவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? எனக்கு என் பையனை பத்தி நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான். ஆனா பரத்வாஜ் சாமிகளும் தேவையில்லாம இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. திருவோட உயிருக்கு கண்டம் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுதான் பரிகாரம் பண்ணணும்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் யோசிக்க யோசிக்க எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு மகா. உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. அவர் சொன்ன விஷயங்களை உங்களால ஏத்துக்க முடியலனாலும் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு, அம்மா தாயே, என் தாலியையும் அதுக்கு சொந்தமானவனையும் காப்பாத்தி கூடுன்னு அந்த அம்மனுக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டு 18 நாளும் அந்த அம்மனுக்கு தினமும் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை உன் தாலியிலையும் உன் கணவனுடைய நெத்தியிலையும் வைக்கணும். உன்னால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை அந்த அம்மனுக்கு நெய்வேத்தியமா படைச்சி அதை அவனுக்கும் கொடுத்து மிச்சத்தை நீயும் சாப்பிடணும். அதை ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உன் கணவனுடைய உயிருக்கு இருக்கிற ஆபத்து தானா விலகி போயிடும். தீர்க்க சுமங்கலி பவ, மங்களம் உண்டாகட்டும். நீ செய்யற பூஜை உன் புருஷன் உயிருக்கு வேலியா இருக்கும். போ, எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு சரியா நடக்கும். உன் கையால தான் அவனுடைய உயிர் காப்பாற்றப்படணுங்கிறது தான் விதி. மாமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜோஷியரை பார்த்துட்டலமா? பார்த்த மாமா. ஆனா அவரு திருவுக்கு இருக்கிற உயிர் கண்டம் இன்னும் போகல. அதனால திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு அவனுக்காக குங்கும பூஜை பண்ணா இந்த கண்டம் நீங்கிடும்னு சொல்றாரு. திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா? திருவுக்கு இன்னைக்கு தானே ஸ்ரீயோட நிச்சயமே நடந்திருக்கு. அம்பிகா, புரியுற மாதிரி சொல்லு. எனக்கும் அவர் சொன்ன விஷயம் புரியாமதான் நான் இப்ப உங்க முன்னாடி குழப்பத்தோட நிக்கிறேன். இவ என்ன சொல்ல வரா? ஏன் அம்பிகா,
சொல்ல வந்த விஷயத்த நேரடியா சொல்லி உனக்கு பழக்கமே இல்லையா? காஞ்சனா, அவ ஏதோ சொல்ல வரா, பேச விடு. அம்பிகா, நீ என்னன்னு சொல்லுமா? நம்ம திருவுக்கு ஜாதகப்படி ஏற்கனவே அக்னி சாட்சியா கல்யாணம் நடந்துருச்சுன்னு ஜோசியர் சொல்றாரு மாமா. அம்பிகா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னங்க, நம்ம திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவனை பெத்த அம்மா இவளே இப்படி அபாண்டமா பொய் சொல்லலாமா? ஆஹா. கடவுளே, இந்த கொடுமையை நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? ஐயோ அத்தை, நான் எதுக்காக இந்த விஷயத்துல போய் சொல்லணும்? நினைச்ச ஆரம்பத்துல இருந்தே உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதனால இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லி என் பொண்ணுக்கும் திருவுக்கும் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பாக்குறியா? தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி பிரச்சனை பண்ண பாக்குறேன்னு நல்லா தெரியுது. காஞ்சனா, என்ன பேசுற? யாராவது இப்படி யோசிப்பாங்களா? அவளே ஜோசியர் சொன்ன விஷயத்தை கேட்டு குழம்பி போய் நம்ம கிட்ட இத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அம்பிகா, இங்க பாருமா, நீ சொல்றது எங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உண்மைதான் மாமா, எனக்கு அவர் அப்படி சொன்னதும் ஒண்ணுமே புரியல. அவர்கிட்ட நிச்சயம் நடந்த விஷயத்த சொல்லி கேட்டேன். ஆனா அவரு அது வேற இது வேறன்னு திரும்ப சொல்லிட்டாரு. இப்ப திருவுக்கு இருக்கிற உயிர்கண்டம் போக திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுதான் குங்கும பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அண்ணன், என்ன மகா இது? திருவ சுத்தி ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? அவன் இப்படி குத்துயிரும் கொலையுருமா கிடக்கிறத பார்த்து எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குமா. அது போதாதுன்னு இப்ப அம்மா சொன்ன உண்மையை கேட்டு எல்லாரும் அம்பிகா அம்மா கிட்ட பிரச்சனை பண்றாங்க. மகா, இப்ப ஜோசியர் என்னதாம்மா சொன்னாரு? அண்ணன், நடந்து போன எந்த விஷயத்தையும் பத்தி நம்ம இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நான் அவருக்காக இந்த பூஜைய 18 நாள் யாருக்கும் தெரியாம பண்ணியே ஆகணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். மகா, திருவுயிரை காப்பாத்த நீ சொல்றதை எதை வேணா செய்ய தயாரா இருக்கமா. நான் என்ன செய்யணும் மகா? பதினெட்டு நாட்கள் ஒரு நாள் இடைவெளி விடாம இந்த பூஜையை நீ செய்யணும்.